ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th தமிழோட டேர்ம் 1ஓட லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளது? எங்கள் தமிழ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரனுடைய பாடல்களினுடைய தொகுப்பில் அமைந்துள்ளது. நான் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞரும் நாமக்கல் கவிஞர் தான். வே. ராமலிங்கனாரின் பன்முகத்தன்மை யாவை? அவருடைய பன்முகத்தன்மை, அவர் வந்து வெறும் கவிஞர் மட்டும் கிடையாது, ஒரு தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். ஸோ வந்து நல்ல வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய எழுச்சிமிக்க பாடல்களை வந்து பாடியவர். ஸோ வந்து விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், தமிழ் அறிஞர். நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள், அவர் இயற்றிய நூல்கள்லாம் எது எது அப்படின்னா மலைக்கல்லன், என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், சங்கொலி. ஸோ இந்த நாமக்கல் கவிஞர் பாடல்களில் தான் எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இன்பம் பொழிகிற வானொலி எல்லாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாகும். இன்பம் பொழிகிற வானொலி எல்லாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாகும், அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்லி பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இன்பம் பொழிகிற வானொலி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பம் பொழிகிற வானொலி, தேன்மொழி, வானொலி தேன்மொழி ரெண்டுமே. இது வந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன்ஸு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி பாடியவரும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். தமிழ் மக்களின் குரல் என நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுவது எது? தமிழ் மக்களினுடைய குரலாக எது இருந்திருக்கு அப்படின்னா தாய்மொழியாகிய நம்மளுடைய தமிழ் மொழி அமைந்துள்ளது. நெறி அப்படின்னா வழின்னு பொருள். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர். பகுத்தறிவு கவிஞர் கவிராயர் அப்படின்றவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்தவர் யார்? உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை கொண்டு கவிதைகள் எழுதியவரோ உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை வச்சு கவிதைகள் எழுதியவர். பகை வென்று திறம்பாடும் பரணி வகை, செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி, வான்முகினிலும் புகழ் படைத்த உபகாரி, கவிச்சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலெல்லாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகை வென்று திறம்பாடும் பரணி வகை, அதாவது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. பரணி இலக்கியம், பரிபாடல், கலம்பகங்கள், 8 தொகை நூல்கள், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவிஞனினுடைய சொல்லுக்காக தன்னுடைய தலையையே கொடுத்த குமணன். ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பாடினவர் யார் ஞாபகம் வச்சுக்கோங்க? உடுமலை நாராயண கவி. பகை வென்றதை பாடும் இலக்கியம். பகைவரை வந்து தோற்கடிச்சிட்டு வெற்றி பெற்றதை பாடக்கூடிய அந்த இலக்கியத்தின் பேர் தான் வந்து பரணி இலக்கியம். அதாவது பகைவனை வென்று பாடக்கூடிய இலக்கியம் பரணி இலக்கியம். தமிழின் இசை பாடல்கள் அமைந்த இலக்கியங்கள். தமிழில் வந்து இசைப்பாடல்களாக அமைந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்யுளாக இருக்காது, எல்லாமே உரைநடையாக இருக்காது. ஸோ வந்து இசைப்பாடல்களாக அமைந்தது வந்து பரிபாடல், கலித்தொகை, 8 தொகை நூல்கள். பரிபாடல், கலித்தொகை, 8 தொகை நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசைப்பாடல்களாக அமைந்த இலக்கியங்கள் எது எது? பரிபாடல், கலித்தொகை, 8 தொகை நூல்கள். அகமும் புறமும் சார்ந்த இலக்கியம் திருக்குறள். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர். ஸோ அந்த பாட்டிலேயே பார்த்தோம். இந்த இதெல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தலையையே கொடுத்தான், பரிபாடல் வந்தது, கலித்தொகை வந்தது, இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாடினவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. அந்த புலவரினுடைய சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் யார் அப்படின்னா குமணவல்லர். முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? வள்ளல் வேள்பாரி. முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தது, தன்னுடைய தேரையே வந்து முல்லை கொடி மலரணும், பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கொடி வந்து நீண்டு வளரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தேரையே தந்தவர் தான் வந்து வள்ளல் வேள்பாரி. தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? நம்மளுடைய எண்ணத்தை சொல்கிறதுக்கு தான் வந்து ஒரு பாலமாக இருக்கக்கூடியது மொழி. மொழியினுடைய முதல் நிலை என்ன? மொழியினுடைய முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் 2ஆம் நிலை எது? மொழியினுடைய 2ஆம் நிலை எழுதுவதும் படிப்பதும். உடனடி பயன்பாட்டிற்கு பயன்படும் மொழி வடிவம். உடனே
பயன்படக்கூடிய மொழியினுடைய வடிவங்கள் தான் இந்த பேச்சு மொழி, எழுத்து மொழி. எந்த வடிவத்தில் வந்து நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பேச்சா சொல்கிறோமா, எழுத்தா சொல்கிறோமா, அதுதான் வந்து மொழியினுடைய வடிவம். அப்போ உடனடி பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய மொழி வடிவம் பேச்சு மொழி. நீண்ட கால பயன்பாட்டிற்கு பயன்படும் மொழி வந்து எழுத்து மொழி. மொழியினுடைய உயிர் வடிவம், மொழிக்கு உயிர் மாதிரி எதுன்னு சொன்னால் பேச்சு மொழி தான். பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள், பேசுபவரினுடைய ஒளி வடிவம், அவர் எப்படி பேசுகிறாரு, ஒலிப்பதில் வந்து ஏற்ற இறக்கம், இது ரெண்டும் பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள். எப்படி பேசுகிறாரு, அவருடைய அந்த ஏற்ற இறக்கம் என்ன, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர். எண்ணப்படுறது, நினைக்கப்படுறது, இது ஒரு கொட்டேஷனுக்குள்ளே வரும். எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். எடுத்தல், படுத்தல், நலிதல், இந்த மாதிரி வந்தாவே நன்னூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைக்கலாம்? வட்டார மொழி. வட்டார மொழியில் ஒவ்வொன்றிலையும் ஒரே வார்த்தையை வெவ்வேறு கோணங்களில் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. ஒரே மொழியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் என்னது? வட்டார மொழி. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த கிளை மொழிகள். ஸோ கன்னடம், தெலுங்கு, மலையாளம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம். உலக வழக்கு எது? உலக வழக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு எழுத்து மொழி. பேச்சு மொழியின் வரி வடிவம், பேச்சு மொழியினுடைய வரிகளாக நம்ம எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழி. பேச்சு மொழியில் சொற்கள் எவ்வாறு ஒலிக்கும்? பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒலிக்கும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்தால் எவ்வாறு வழங்கப்படும்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேறுபாடு இருக்கணும். அப்படி இருந்தால் அதை வந்து வட்டார வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவோம். வட்டார வழக்கு மொழி. ஃபஸ்ட்டு வட்டார மொழின்னா என்னன்னு பார்த்தோம். வட்டார மொழி அப்படின்றது ஒரு மொழியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் வந்து வட்டார மொழி. இங்கே வட்டார வழக்கு மொழி அப்படின்றது வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேறுபாடு இருந்ததுன்னா அதை வட்டார வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி அழைப்போம். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் ஃபஸ்ட்டு கூறியவரே தொல்காப்பியர் தான். பேச்சு மொழி வந்து உலக வழக்கு, எழுத்து மொழி வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வழக்கு. எழுத்து மொழி இலக்கியம், அந்த எதுகை, மோனை இதெல்லாம் வச்சு நம்ம எழுதுகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் தான் வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்காரு. பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. ஸோ நம்ம பின்னாடி இன்னொரு கொஷின் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் இப்போ வந்து இலக்கியம், இந்த எதுகை, மோனை இந்த மாதிரி இலக்கணங்கள் எல்லாம் வச்சு ஒரு செய்யுள் நடை வந்து எழுதுகிறோம் இலக்கியத்தில். ஆனால் உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா எதுகையோ மோனையோ நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அப்படி முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு கூறியவர் தொல்காப்பியர். மொழி தூய்மை எந்த மொழியில் பேணப்படுகிறது? மொழி தூய்மை எழுத்து மொழியில் தான். நம்ம பேசும்போது எப்படி வேணாலும் பேசுவோம், ஆனால் அந்த தூய்மை அப்படின்றது எழுத்து மொழியில் தான். கரெக்டாக எங்கே போன அப்படின்னு கேட்போம். ஆனால் நம்ம எழுதும் பொழுது எங்கே சென்றாய் அப்படின்னு சொல்லி அந்த மொழி தூய்மையை நம்ம வந்து பின்பற்றுறது எழுத்து மொழியில் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை தமிழாய் செய்வதும் வேண்டும். ஏற்கனவே இந்த கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். செந்தமிழை செழுந்தமிழாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாக மாற்றியவர் யார், அதாவது மாற்றி கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த ரெண்டு சொற்களை வச்சு ஒரு கொஷின் நம்ம முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் வீடியோஸில் பார்த்துருக்கோம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இந்த 2 லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக அப்படின்னு சொன்னாவே பாரதிதாசன் தான், பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து சுரதா அவர்களினுடைய இயற்பெயர் ராஜகோபாலன்.
யாரின் மீது பற்று கொண்டு தம் பெயரை சுரதா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா பாரதிதாசனினுடைய இயற்பெயரான சுப்புரத்தினம் அதை தான் வந்து சுப்புரத்தின தாசன், அதை சுருக்கி சுரதா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஸோ வந்து சுப்புரத்தினம் இவர் வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்ற பேரை சுரதா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா தான். சுரதா அவர்கள் இயற்றிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கொஷனில் கேட்டிருக்காங்க. அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம், அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். ஸோ இதெல்லாம் சுரதா அவர்கள் இயற்றிய நூல்கள். கிளியின் மொழி போன்றே இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கிளி கன்னி வகை பாவகை. கிளிக்கன்னி பாவகை, அதாவது கிளி எப்படி பேசுதோ அதே மாதிரி ஒரு பெண்ணை நோக்கி கூறுவதாக ஒரு சந்தத்தில் பாடக்கூடிய ஒரு இசைப்பாடல் தான் வந்து கிளிக்கன்னி பாவகை. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதியார் அவர்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதியார். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டம். கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலை எழுதியவர் கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற நூலை எழுதியவர் ராஜமார்த்தாண்டம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஸோ இந்த லைன்லாம் சொல்லும் போதே அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கணும். ஸோ சின்ன வயசில் ஒரு மரத்தை பார்ப்பாரு, அந்த மரம் வந்து வளரும், அவங்களுடைய பிள்ளைங்க பேரன்க எல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மரம் வந்து ஒரு நாள் வந்து மலையில் இடிஞ்சு விழுந்துரும். அப்போ நான் அதை போய் கடைசியாக பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பாடலோட அந்த ஆசிரியர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அந்த நூலை எழுதியவர் வந்து ராஜமார்த்தாண்டம். அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்பட்டது எது? நாவற்பழம் வந்து கோலிக்குண்டு சைஸில் இருந்திருக்கு. ஸோ கோலிக்குண்டு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய விலங்குகள் காப்பகம் எது? முண்டந்துறை புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? 895 சதுர கிலோமீட்டர். 895 சதுர கிலோமீட்டர். ஆசிய யானைகளில் எவ்வகை யானைக்கு தந்தம் உண்டு? ஸோ வந்து யானையை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஆசிய யானை ஒன்று, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை ஒன்று. அதில் ஆசிய யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யானைகளாக இருக்கட்டும், சைனா, இந்த மாதிரி ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு. ஆப்பிரிக்க யானைகளில் எவ்வகை யானைக்கு தந்தம் உண்டுன்னா ரெண்டுக்குமே, ஆப்பிரிக்க யானைக்கு ரெண்டுக்குமே வந்து தந்தம் இருக்கும். மிகுந்த நினைவாற்றல் உடைய விலங்கு யானை. யானையின் ஒரு நாள் உணவு, யானையினுடைய ஒரு நாள் உணவு 250 கிலோ புல், அதாவது 1/4 கிலோ புல், இலைத்தலைகள், ஒரு நாளைக்கு 65 லிட்டர் தண்ணி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவையில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். கரடி எவ்வகை உண்ணி? கரடி வந்து பார்த்திங்கன்னா அனைத்துண்ணி, அதாவது தாவர உண்ணி விலங்கு உண்ணின்னு 2 இருக்குது. தாவரங்களை மட்டுமே உண்டு வாழக்கூடியது தாவர உண்ணி. விலங்குண்ணி அப்படின்றது விலங்குகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழக்கூடியது விலங்குண்ணி. ரெண்டையுமே சாப்பிட்றது தான் வந்து அனைத்துண்ணி. கரடி அப்படின்றது ஒரு அனைத்துண்ணி. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு. நைட்டில் மட்டும்தான் வேட்டையாடும், அது வந்து புலி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? ஒரு நாட்டினுடைய வளத்தை சொல்லணும் அப்படின்னா அந்த புலிகளினுடைய எண்ணிக்கையை வச்சு அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புலி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு காடு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் உள்ள இடம். ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குன்னா கிர் சரணாலயம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சரணாலயம் கிர் சரணாலயம். கிர் சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. காட்டின் அரசன் என்று இயற்கை விஞ்ஞானிகள் குறிப்பிடப்படும் விலங்கு. காட்டினுடைய அரசன், நம்ம வந்து காட்டின் ராஜா அப்படின்னாவே சிங்கம் சொல்லுவோம். பட் ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் வந்து காட்டின் அரசன் அப்படின்னு சொல்லி புலியை தான் வந்து சொல்கிறாங்க. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முண்டந்துறை தான். யானை கூட்டத்திற்கு எவ்வகை யானை தலைமை தாங்கும்? ஒரு யானை கூட்டங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடம் இருந்து காப்பது நன்கு வளர்ந்த அதனுடைய முடி தான் வந்து அதனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுவர் ஜாதவ் பயேங். இந்தியாவினுடைய வனமகன் யாரு? ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அசாமில் ஜோர்பிராட் அப்படின்ற மாநிலத்தை சார்ந்தவர். 19
2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங் அவர்களுக்கு வழங்கிய பட்டம். 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் வந்து இந்திய வனமகன். ஸோ இந்த இந்திய வனமகன் ஜாதவ் பயங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்திய வனமகன்றத பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி 2012 வந்து கொடுத்துருக்காங்க. ஜாதவ் பயங் அவர்களுக்கு கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் மதிப்புறு முனைவர் பட்டம். மதிப்புறு முனைவர் பட்டம். இந்திய அரசு ஜாதவ் பயங் வழங்கிய ஜாதவ் பயங்க்கு வழங்கிய சிறப்பு யாது அப்படின்னா பத்மஸ்ரீ விருது 2015 கொடுத்துருக்காங்க. 2015 பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு வந்துறதுனால இது வந்து திருக்குறளாக இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கவே கூடாது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி பாடியவர் ஔவையார். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் யாவர்? முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் பொய்யாமொழி, தெய்வ நூல், முப்பால். இதெல்லாம் வந்து திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள். அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா 25. அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25. மறக்கக்கூடாது. 38, 70, 25. வாய்மை எனப்படுவது யாது? வாய்மை அப்படின்றது தீங்கு தராத சொற்களை வந்து பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும்? பொறாமை இல்லாதவனினுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஸோ இதெல்லாம் வாய்மைன்ற டாபிக் வந்து நமக்கு திருக்குறளை சிலபஸில் இருக்குது, அதனால இம்பார்ட்டன்ட். காந்தியடிகள் சிறு வயதில் பார்த்த நாடகத்தின் பெயர். ஸோ இந்த நாடகம் பார்த்து தான் நாம் வந்து இனிமேல் பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவெடுப்பார். ஹரிச்சந்திர நாடகம். புலி தங்கிய குகை எனும் பாடல் அமைந்துள்ள நூல். ஸோ இப்போ புலி தங்கிய குகை அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வருது? புலி தங்கிய குகை அப்படின்னா அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரனினுடைய மகன், அதாவது போர் புரியறதுக்காக அந்த வீரன் போயிருப்பான். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து உன் பையன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் தங்கிய இந்த குகை இங்கே இருக்கு, அவன் வந்து எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரியும் நமக்கு ஞாபகம் வந்ததுன்னா அதில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் கூட தெரியும் நமக்கு. இப்போ புறநானூறு, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன்ஸும் அதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புறநானூறுங்கிறது அந்த அடிகளை கூட நமக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. புலி தங்கிய குகை எனும் என்னும் பாடல் அமைந்துள்ள நூல் புறநானூறு. அந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா காவர் பெண்டு அப்படின்ற ஒரு சங்ககால பெண் புலவர் தான் வந்து எழுதியிருக்காங்க. சோழ மன்னன் போரவை பொற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர். ஸோ இந்த காவர் பெண்டு அப்படின்றவங்க போரவை பொற்கிளியினுடைய செவிலி தாயாக வந்து இருந்தவங்க தான் வந்து காவர் பெண்டு, சோழ மன்னன். இது பாருங்கள், அந்த பொறுத்துக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி பொக்கிஷம் அப்படின்னா பொக்கிஷமாக எதை வச்சுப்போம்? பொக்கிஷம் அப்படின்றது செல்வம். ஜாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் அப்படின்றது பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்றது அழகு. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் அப்படி என்று மக்கள் பணி செய்தவர் யார்? தேசியம்தான் வந்து உடல், தெய்வீகம் வந்து உயிர் அப்படின்னு சொன்னவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து தேசியம்தான் உடல், தெய்வீகம் உயிர் அப்படின்னு சொல்லி மக்கள் பணி செய்தவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி, இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்டவர். சுத்த தியாகின்னு முத்துராமலிங்க தேவரை யார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். யார் வந்து அழைச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை வந்து சொல்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் பசும்பொன், அதனால தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறோம். பசும்பொன் அப்படின்ற ஊரில் 1908 அக்டோபர் 30 பிறந்திருக்காரு, ராமநாதபுரம் மாவட்டம். முத்துராமலிங்க தேவரினுடைய பெற்றோர் பாண்டித்தேவர், இந்திராணி.
முத்துராமலிங்க தேவர் உயர்நிலை பள்ளி எங்கு பயின்றார்? மதுரை பசுமலை பள்ளியிலும், பசுமலை மதுரையில் இருக்கக்கூடிய பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் வந்து பயின்றார். முத்துராமலிங்கர் தொடக்க கல்வியை கமுதியில் கற்றார். கமுதியில் வந்து படித்தார். உயர்நிலை பள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா பசுமலை பள்ளி, ராமநாதபுரத்துலேயும் வந்து படிச்சிருக்காரு. முத்துராமலிங்க தேவரை தாக்கிய நோயின் பெயர், அவருக்கு ஃப்ளேக் நோய் வந்து தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா படிப்பை வந்து நிறுத்திடுவார். ஃப்ளேக் நோயால் பாதிக்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். முத்துராமலிங்க தேவரினுடைய பல் திறமைகள், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம், இது எல்லாமே வந்து தெரியும். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். வாய்ப்பூட்டு சட்டம் தென்னிந்தியாவில் யாருக்கு விதிக்கப்பட்டது? தென்னிந்தியா வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஏன்னா இவர் ரொம்ப வந்து சொற்பொழிவுகள் எல்லாம் சுதந்திர போராட்ட டைமில் வந்து நல்லா வந்து பேசி மக்களை வந்து இது பண்ணார். ஸோ அதனால் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தி அதில் வந்து இவங்களை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி விதிக்கப்பட்டது. அதே மாதிரி வட இந்தியான்னு கேட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர். தென்னிந்தியா அப்படின்னா தான் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியான்னு கேட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாடியவர் திருவிக்கா அவர்கள். திருவிக்கா அவர்கள் முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு பாராட்டினார்னு கூட கொஷின் கேட்கலாம். தேசியம் காத்த செம்மல். சுத்த தியாகின்னு சொல்லி புகழ்ந்தவர் யார்? பெரியார். சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை வந்து பாராட்டியவர் பெரியார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? வங்கச்சிங்கம் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குரு நேதாஜி அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வந்த நாள். ஸோ வந்து முத்துராமலிங்க தேவரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 1939 செப்டம்பர் 6 முத்துராமலிங்க தேவர் வேண்டுகோளுக்கு இணங்க நேதாஜி மதுரைக்கு வந்தார். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் நேதாஜி. அது வந்து ஒரு வார இதழ். நேதாஜி அப்படின்ற ஒரு இதழ் நடத்தினார். அது வந்து என்ன இதழ் அப்படின்னா ஒரு வார இதழ். வார இதழா, சிற்றிதழா, மாத இதழா, அந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. முத்துராமலிங்க தேவரின் முதல் சொற்பொழிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஃபஸ்ட்டு எங்கே வந்து சொற்பொழிவாற்றுறாரு அப்படின்னா சாயல்குடி அப்படின்ற ஊரில் விவேகானந்தரினுடைய பெருமை அப்படின்ற தலைப்பில் 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவாற்றியிருப்பார். சாயல்குடின்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமை, இது எப்படி வேணாலும் கேட்கலாம். முதல் சொற்பொழிவினுடைய தலைப்பு என்னன்னு கேட்கலாம். ஸோ வந்து விவேகானந்தரினுடைய பெருமை எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். இந்த கூட்டத்தில் காமராசர் அவர்களும் வந்து இருந்திருக்காரு. காமராசரும் வந்து இந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு. அவருடைய சொற்பொழிவை வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இது போன்ற பேச்சை நான் இதுவரை கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? ஸோ காமராசர். எந்த கூட்டத்தில் இதை சொன்னாருன்னு கூட கேட்கலாம். இவருக்கு வந்து என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு உருவப்படம் இருக்குது. சென்னையில் சிலை வச்சாங்க. நாடாளுமன்ற வளாகம், பார்லிமெண்ட்லேயும் வந்து வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலை இருக்குது. தபால் தலை, இவருடைய உருவம் பதித்த தபால் தலை 1995 வெளியிட்டாங்க. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. பாருங்க, ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. பேசத் தொடங்கியதும் முத்துராமலிங்க தேவர் பேசினா சிங்கத்தின் முழக்கம் போலவே இருக்குது அப்படின்னு கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்? ராஜாஜி அவர்கள். ஸோ ராஜாஜி அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ராஜாஜி என்ன சொன்னாங்க, அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க, பேச தொடங்கி சிங்கத்தின் முழக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அறிஞர் அண்ணா. இவர் வந்து உள்ளத்தில் இருந்து பேசுகிறாரு, வாயில் இருந்து பேசலை, உதடுகளில் இருந்து பேசலை அப்படின்னு சொன்னவர் ராஜாஜி.
முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் வெற்றிகள். ஃபஸ்ட்டு ராமநாதபுரத்தில் 1937 வந்து பார்த்திங்கன்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 46 போட்டியே இல்லாமல் வெற்றி, 52 57 சட்டமன்றம் நாடாளுமன்றம் போட்டி இல்லாமலே வெற்றி பெற்றார், 62 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1946, 52, 57, 62. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆங்கில ஆட்சியில் மக்களை வந்து குற்றப்பரம்பரை சட்டம், அதாவது எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவங்களுடைய வம்சம் பின்னாடி வரவங்களை வந்து குற்றப்பரம்பரை சட்டம், அந்த பரம்பரை சட்டமாக அதை எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் குற்றப்பரம்பரை சட்டம். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து குற்றப்பரம்பரை சட்டம். குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். ஸோ அவர் தான் வந்து இதை எதிர்த்து வந்து மாநாடு, இவர் நிறைய மாநாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ணியிருப்பார், எல்லாத்துக்குமே வந்து மாநாடு போராட்டம் இது எல்லாமே பண்ணியிருப்பார். அப்போ குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாடை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பரம்பரை மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதியில் 1934 மே 12, 13 வந்து நடத்தினார். கமுதி 1934 மே 12, 13. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. ஸோ போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா 34 கமுதியில் நடத்தியிருக்காங்க, நீக்கப்பட்ட ஆண்டு 48. முத்துராமலிங்க தேவரினுடைய சிறப்பு பெயர்கள். தேசியம் காத்த செம்மல், இது யார் சொன்னாங்க? தேசியம் காத்த செம்மல் திருவிக அவர்கள் வந்து சொன்னாங்க. வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. ஆலய நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் எப்போது நடத்தினார்? ஸோ வந்து ஆலய நுழைவு போராட்டம் 1939 ஜூலையில் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் வந்து நடத்தினார். ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நடத்தினார் 1939 ஜூலையில். ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தியவர், ஜமீன் விவசாயிகள் சங்கம், முத்துராமலிங்க தேவர். பாருங்கள், ஆலய நுழைவு போராட்டம், ஜமீன் விவசாயிகள் சங்கம், இதெல்லாம் போட்டு முத்துராமலிங்க தேவர்னு எழுதி வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் தமக்கு சொந்தமாக உள்ள நிலங்கள் உள்ள சிற்றூர்களின் எண்ணிக்கை, அவருக்குன்னு இருக்கக்கூடிய நிலங்களை விவசாயிகளுக்கு வந்து எழுதி வச்சார். 31 சிற்றூர்களில் அவருக்கு நிலங்கள் இருந்தது. விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தியது பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை, இதனுடைய நோக்கம் என்ன? விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. முத்துராமலிங்க தேவர் யாருடன் இணைந்து தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார்? ஜீவானந்தம் அவரோடு இணைந்து தான் வந்து தொழிலாளர்களினுடைய உரிமைக்காக போராடினார். உழவர்களின் நலன் காக்க முத்துராமலிங்க தேவர் எங்கு மாநாடு? உழவர்களுக்காக ராஜபாளையத்தில் வந்து மாநாடு நடத்தினார். ராஜபாளையத்தில் மாநாடு நடத்தினார். முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த இடங்களில் சிறையில் அடைக்கப்பட்டார்? அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். எந்த போரின் போது முத்துராமலிங்க தேவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ சிறையில் அடைக்கப்பட்டார்? கொஷின் வந்து தாமோ சிறை எங்கே உள்ளதுன்னு கூட கேட்கலாம். தாமோ அப்படின்ற அந்த சிறை வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. எந்த போரின் போது அவர் வந்து அடைக்கப்பட்டார் அப்படின்னா 2ஆம் உலகப் போர். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்களினுடைய எண்ணிக்கை 20,075 நாட்கள் வந்து அவர் உயிருடன் இருந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் சிறையில் இருந்த நாட்களின் எண்ணிக்கை 4000. அதாவது அவர் வாழ்ந்த 5 பங்குல 1 பங்கு வந்து சிறையிலேயே வந்து கழிச்சிட்டாரு. முத்துராமலிங்க தேவர் சிறையில் இருந்த நாட்களின் எண்ணிக்கை 4000. முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்ற ஆண்டு 1936, 1955. 1936, 55. தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். இவர் விவேகானந்தரின், இது ரொம்ப ஏதாவது ஒரு கொஷினில் கேட்கலாம், அதனால் நான் அதை ஆக்சுவலி இது பண்ணியிருக்கேன். விவேகானந்தரினுடைய தூதராக, நேதாஜியினுடைய தளபதியாக,
சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னர் யாருன்னு கூட கேட்கலாம். தென்பாண்டி சீமையினுடைய முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில கபிலராக, வலிமையில கரிகாலனாக, கொடையில கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். ஸோ இதுக்கு ஒரு தடவை வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் இறந்த ஆண்டு 1963 அக்டோபர் 30. ஸோ பிறந்த இதுவும் வந்து இறந்த நாளும் ஒன்று தான் 30. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று பாடியவர். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொல்லி பாடியவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று பாடியவர் வள்ளுவர். மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் பாண்டித்துரையார். தமிழ்ச்சங்கம் அமைய பாடுபட்டவர் பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனியினுடைய தலைவரும் பாண்டித்துரையார் தான். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளராக இருந்தவர் தான் வந்து வ.உ. சிதம்பரனார். வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக கப்பல் புறப்பட்ட இடம் எது? அதாவது அதை வந்து ட்ரையல் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளோட்டம் நடக்கிறதுக்கு கொழும்புத்துறையிலிருந்து கப்பல் வந்து புறப்பட்டது. அப்போ வந்து வ.உ.சி அவர்கள் ரொம்ப தான் சந்தோஷப்பட்டதாக வந்து சொல்லியிருப்பார். வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக கப்பல் புறப்பட்ட இடம் கொழும்புத்துறை. சுதேச கம்பெனி வேலையில் இன்று வ.உ.சி விலகி கொண்டால் ஆங்கிலேயர்கள் எவ்வளவு ரூபாய் தருவதாக கூறினர்? 100,000 ரூபாய் வந்து தருவதாக சொன்னாங்க. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எங்கு பிறந்தது? வந்தே மாதரம் அப்படின்ற இந்த சுதேச மந்திரம் எங்கே பிறந்தது அப்படின்னா வங்க நாட்டில் பிறந்தது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று பாடியவர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயில்னா தமிழ்நாட்டினுடைய தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதியார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அடைந்தே தீருவன் என்று பாடியவர் பாலகங்காதர திலகர். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று. பின்ஹே கொஷினில் வந்து சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னு கூட கேட்கலாம். பின்ஹே அவர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு, சிதம்பரனாரினுடைய பிரசங்கம் பாரதியாரினுடைய பேச்சை கேட்டோம் அப்படின்னா செத்த பிணம் வந்து உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வ.உ.சி அவர்கள் எங்கெல்லாம் சிறையில் இருந்தார்? 6 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கோவை சிறையில் இருந்திருக்காரு. இன்னொன்று வந்து கண்ணனூர் சிறையான்னு இதில் மிஸ்டேக்காக இருக்கான்னு தெரியல, இது மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ணூர் சிலையா இல்லை கண்ணனூர் சிலையான்னு தெரியல சரியா. வ.உ.சி அவர்கள் செய்த தொழில், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். வ.உ.சி அவர்கள் யாரிடம் இருந்து தமிழ் நூல்களை கற்றார்? பாண்டித்துரை. ஸோ அவருடைய தமிழ் ஆர்வம் தான் அவரை வந்து தமிழ் நூல்களை வந்து கற்க தூண்டியதாக வந்து சொல்லியிருப்பார். எந்த நூலை படித்து தம் தொல்லையெல்லாம் மறந்ததாக வ.உ.சி அவர்கள் கூறுகிறார்? அதாவது நூலை படிச்சுட்டு சிறையில் நான் அனுபவித்த என்னுடைய தொல்லையெல்லாம் நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லி வ.உ.சி அவர்கள் சொல்லியது வந்து தொல்காப்பியம். வ.உ.சி மொழிபெயர்த்த நூல் மனம் போல் வாழ்வு அப்படின்ற ஆலன் இயற்றினார். ஆலன் அவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில நூல் மனம் போல் வாழ்வு அப்படின்ற ஆங்கில நூலை வந்து ஆலன் வந்து இயற்றியிருக்காரு. அதை வந்து வ.உ.சி அவர்கள் மொழிபெயர்த்தார். வ.உ.சி அவர்கள் இயற்றிய நூல்கள் அறிவு மெய் அறம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. உரைநடையில் பாருங்க, இந்த கொஸ்டின் தான் சொன்னேன். உரைநடையில் எதுகை மோனையை கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. அதாவது செய்யுள்ள நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனுக்கு கீழே இன்னொரு லைன், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். இது செய்யுள்ள இருக்குது. பட் உரைநடையில் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான். இந்த கொஷின் நம்ம எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் அப்படின்றது வந்து இலக்கிய வழக்கு, பேச்சு மொழி அப்படின்றது இலக்கிய வழக்கு, எழுத்து வழக்கில் பேச்சு மொழி
பேச்சு மொழி எழுத்து மொழி அது ரெண்டையும் வச்சு பார்த்தோம். அதை சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர். அந்த கொஷின் முன்னாடி இருக்கும், பார்த்துக்கோங்க, எனக்கு சரியாக சொல்ல வரல. உரைநடையில் வந்து எதுகை மோனையை கொண்டு வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? தமிழ் இன்பம் அப்படின்ற அந்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ராபி சேதுப்பிள்ளை இயற்றிய நூல்கள் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்கள். ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இது எல்லாத்தையும் வந்து எழுதியிருக்காரு. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை நீக்கியதாக வஉசி குறிப்பிடுவது? செக்கிழுத்து இருக்கார். ஆக்சுவலி வஉசி அவர்கள் செக்கிழுத்தவர். அந்த செக்கிழுத்த துயரத்தை வந்து நீக்கியது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறார். ஸோ வந்து இதோட வந்து இந்த டேர்ம் 1ஓட லைன் பை லைன் கொஷின்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய இலக்கணம் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ செகண்ட் டேர்ம் 2ஓட இலக்கணம், அதனுடைய 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.